உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். வந்தே பாரத்திற்கு மாற்றாக நடுத்தர மக்களும் பயன்படுத்தும் வகையில் அம்ரித் 2.0 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அதன் சிறப்பம்சங்கள் குறித்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். அம்ரித் 2.0 ரயில் பெட்டிகள் ஐசிஎஃப்ல தயாராகி வருகின்றன. அடுத்த 2 ஆண்டுகளில் 50 ரயில் பெட்டிகளை தயாரிக்க ஐசிஎஃப் திட்டமிட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா கூடுதலான விஷயம். ஏற்கனவே வயதானவர்கள், சிறுவர்கள் இந்த மேல் படிக்கு செல்வதற்கு இந்த ஏணி படிகள்ல கூடுதலான படிகள் வச்சிருக்காங்க. இதனால கீழே விழாம டக்குனு அவங்க மேல ஏற முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு என்று தற்போது புதிதாக வச்சிருக்காங்க. நீங்க வாட்டர் கேன் இதுல வச்சுட்டு திருப்பியும் தேவைப்பட்டா இது முடிக்க முடியும். அதே போல ஸ்லீப்பர் படுக்கிறவங்க இந்த மாதிரியான கைப்பிடி, ஏன்னா ரயில் குலுங்கும் போது கீழே விழுந்துட மாட்டாங்க, குழந்தைகளை கூட வச்சுட்டு இப்படி மேல வச்சு பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள், இப்ப இந்த சார்ஜர் போறதுக்கு சி டைப் கேபிளும் இருக்கு, ஏ டைப் கேபிளும் நீங்க டைரக்டா அந்த பிளக் பாயிண்ட் இல்லாமையும் நீங்க சாக்கெட் புதிய வகையில யூஎஸ்பி கேபிள டைரக்டா பொருத்திக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பர்த்ல இந்த மாதிரி கூடுதலா கைப்பிடி கொடுத்திருக்காங்க. இந்த சில்வர் பாத்தீங்கன்னா ஸ்டீல்லே கொடுத்திருக்கு. இது அடிஷனல் பாதுகாப்பு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது வந்தே பாரத்தை பொறுத்தவரை பணம் அதிகம் வைத்திருப்பவர்கள் தான் போக முடியும் என்று இருந்த நிலையில தற்பொழுது இந்த அம்ரித் திட்டத்தில் நான் ஏசி, இது ஏசி வசதி இல்லாத, அதே போல அப்பர் மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பத்தினரும் பயணிக்கக்கூடிய வகையில, அதே போல பாத்தீங்கன்னா கழிவறை எல்லாம் கூட புதிய தொழில்நுட்பத்தில் எல்இடி லைட்ஸ் பொருத்தப்பட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கான ரயில் பெட்டிகளை தற்போது இந்த ஐசிஎஃப் தயாரித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ரமேஷ். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.